சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ், ஊடக ரசிக பெருமக்களே, இந்த மழை காலம் பனிக்காலம் என்று வந்து விட்டாலே அது சளி காலம். சளினாலே சனியம் பிடிச்ச காலம்னு சொல்லலாம். இந்த சளி வந்துட்டா அது அவ்வளவு தொல்லைகளை கொடுக்கும், அவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கும். குறிப்பாக தொண்டையிலே சளி கட்டி கொண்டு அதை துப்பவும் வராமல், அதை வெளியில எடுக்க முடியாமல் மூச்சு விடுவதிலே சிரமத்தை கொடுக்கிற ஒரு உபாதை அந்த தொண்டையிலே கட்டுகிற சளியினாலே ஏற்படுகிறது. இந்த தொண்டையிலே கட்டுகிற சளி இரண்டு வகையாக இருக்கும். ஒருவருக்கு இந்த குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி தொண்டையில சளி கட்டி கொண்டிருக்கும். இப்போ மூக்கு ஒழுகும், தொண்டையில சளி கட்டி கொண்டிருக்கும். அதனால அடிக்கடி காய்ச்சல் வரும், இருமல் வரும். அது குழந்தைகளுக்கு, நடுத்தர வயதினர்களுக்கு இருக்கும். கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள், ஒரு 60-70 வயதில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து தொண்டையில சளி கட்டி கொண்டே இருக்கும். காரி காரி துப்பிக்கொண்டே இருப்பார்கள். அந்த சளி முழுக்க வெளியிலே வராது. அப்போ அது தொண்டையிலே இருந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு உபாதையை கொடுத்து கொண்டிருக்கும். அது தொண்டையிலே கட்டுகிற சளி. தொண்டை கட்டும் தொலையாம கோதரமும், தொண்டை கட்டும் தொலையாம கோதரமும், பண்டைப்பல் வீக்கமும் பறக்கும் கான், கெண்டை விழி மானே மருட்கிழங்குக்கு மாறும் மூலங்கள் எல்லாம் தானே பசி எழும்பும் தான். தொண்டையை கட்டி கொள்ளுகிறது என்ற சொல்லையே கையாளுகிறார். குரல் சரியாக வரவில்லை, தொண்டையிலே சளி கட்டி கொண்டு மூச்சு சரியாக வரவில்லை. இந்த உபாதைகளை எல்லாம் போக்குகிற ஆற்றல் அந்த மருட்கிழங்குக்கு இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்வார். இந்த மருட்கிழங்கையும் ஒரு மூலப்பொருளாக கொண்டு கடுக்காய்த்தோல், அரிசி திப்பிலி, வால் மிளகு, ஜாதிக்காய், சித்தரத்தை என்கின்ற 5 மூலிகைகளோடு மருட்கிழங்கு என்கின்ற மூலிகையும் சேர்த்து டான்ஸ் என்று ஒரு மருந்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். தொண்டையில எவ்வளவு சளி கட்டி கொண்டிருந்தாலும், அதனாலே மூச்சு திணறல் வந்தாலும், குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரையில் அனைவருக்கும் அந்த தொண்டையில் கட்டுகிற சளி அகற்றுகிற ஆற்றல் இந்த டான்ஸ் என்கின்ற மூலிகை படைப்புக்கு இருக்கிறது. அதோடு கூட தொண்டையிலே கட்டுகிற கபச்சளியை அகற்றுவதற்கு ஐயம்பயிற்று உளைச்சல் அச்சுசுரம் தாகமும் பையச்சுர மாந்தம் பறக்கும் காண்மையாக வாயின் அரோசகம்பும் வன்காரம் சூடுள்ள தூய துளசிதனை சொல். இந்த துளசி இருக்கிறது, யூஜினால் என்று அதிலே ஒரு சத்து இருக்கிறது. அந்த சத்து என்ன செய்யும்? தொண்டையிலே கட்டுகிற கபத்தை அகற்றுகிற ஆற்றல் பெற்றதாக இருக்கிறது. அதுபோல நிறைய மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல இன்னொரு மூலிகை தேரையர் பெருமான் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொல்வார்கள். இருமலோடு நெஞ்சில் இழுப்பு சுவாசம், கிருமி சலதோஷம் கேவல் மருவுகின்ற நீர்த்தோஷமானும் திருவுடையமானே முசு முசுக்கை மாமூலி என்னும் மூலிகையை அருந்துபவர்க்கு. அது என்ன? முசுமுசுக்கை என்று ஒரு மூலிகை இருக்கிறது. அதை பரிபாஷையில இருகுரங்கின் கை என்று சொல்லுவார்கள். சில மூலிகைகளுடைய பெயரை பரிபாஷையிலே மறைத்து சொல்லி இருப்பார்கள். முசுகை, அதை என்ன பண்ற? இரு குரங்கின் கை. முசுகம் என்றால் வடமொழியிலே குரங்குன்னு அர்த்தம். முசுனா 2 குரங்கு. அந்த கையை சேர்த்துட்டு இருகுரங்கின் கை மூலிகை, இருகுரங்கின் மூலிகை சாறு எடுத்து சாப்பிடணும். போய் குரங்க கொண்டாந்து 2 குரங்கோட சாறு எடுத்து சாப்பிடுறது இல்லை. அது இதெல்லாம் பரிபாஷை. அப்போ அந்த முசுமுசுக்கை ஆடாதோடா பண்ணமையருக்கும் வாத முதல் கோடானு கோடீசுர கோதழிக்கும் சன்னி மிகுத்தெழுந்த வாதம் 13 தொலைக்கும் அகத்து நோய் போக்கும் அரி. இந்த சளி சம்பந்தமான, ஐயம்னா கபம்னா சளின்னா, இந்த சளி சம்பந்தமான நோய்களை எல்லாம் போக்குகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? ஆடாதோடாவுக்கு இருக்கிறது. அது ஆடாதோடா மனப்பாகுன்னு சொல்வார்கள். அப்படி பல மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அக்கரகாரம், ஆடாதோடா, சுக்கு திப்பிலி, லவங்கம் கோஷ்டம், வள்ளி முள்ளி, வட்டத்திருப்பி, கடுக்காய் காஞ்சுரி, நிலவேம்பு, சிறுதேக்கு, சீந்தில், இப்படி பல மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மூலிகைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து நான் உருவாக்கியதுதான் கோரோ என்கின்ற ஒரு சிறப்பு டானிக். கோரோ இன்றைக்கு என்னன்னா,
அது எப்படி அந்த வீடுதோறும் அந்த உட்வர்ட்ஸ் கிரைஃப் வாட்டர் அந்த காலத்துல இருக்குமோ அது மாதிரி இன்னைக்கு அது இல்லாத வீடே இல்லை. எல்லாரும் வாங்கிட்டு போய் ஒரு கோரோ வீட்டில் வச்சுக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அந்த கொரோனா காலத்துல கொரோனாவை வெல்லுவதற்கு என்று உருவாக்கப்பட்டது கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், வாதசுர குடிநீர், தாலிசாதி சூரணம், இவைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து உருவாக்கியதுதான் இந்த கோரோ என்கின்ற ஒரு சிறப்பு மருந்து. இன்னைக்கு என்னன்னா என்ன சளி இருந்தாலும் பல சொல்லுகிறார்கள், என் பையனுக்குங்க வாரம் தொண்டையில சளி கட்டிக்கும், 10 நாளைக்கு 15 நாளைக்குள்ள ஒரு நாள் காய்ச்சல் வந்துடும், ஒரு மாசத்துல 2 தடவை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போவேன். இப்போ மருத்துவமனைக்கு 1 வருஷமா கூட்டு போற வேலையே கிடையாது. அவனுக்கு சளியை பிடிக்கிறது கிடையாது. இந்த மூக்கு ஒழுவது, தும்மல் வருவது, சளி பிடிப்பது, மூச்சு வாங்குவது, இது எதுவுமே கிடையாது. அன்றாடம் காலையில் ஒரு 10 to 15 மில்லி இந்த கபாவை கொடுத்துட்டு இருக்கேன். எவ்வளவு நாளா கொடுக்குறீங்க? 1 வருஷமா கொடுக்குறேன். ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குதா? ஒண்ணும் இல்லை. ஏன் சைடு எஃபெக்ட் இருக்காது? அது எல்லாம் மூலிகைகள். அதுல என்ன இருக்கிறது? தூதுவளை இருக்கிறது, அரிசி திப்பிலி இருக்கிறது, சுக்கு இருக்கிறது, மிளகு இருக்கிறது. இந்த மூலிகைகள் எல்லாம் என்ன பண்ணும்? இவர்கள் போய் நெஞ்சிலே கட்டுகிற கபத்தை வெளியேற்றுகிற, நெஞ்சிலே சளி கட்டாமல், தொண்டையிலே சளி கட்டாமல் தடுக்கும். தொண்டையில குறிப்பா இந்த வயதானவர்களுக்கு தொண்டையில சளி கட்டி கொள்வது, குழந்தைகளுக்கு சளி பிடித்துக் கொள்வது, இந்த இன்னும் சொல்ல போனா கபம் நெஞ்சிலே கட்டி கொண்டு கன்ஜெக்ஷன் சொல்லலாம், பல்மனரி கன்ஜெக்ஷன், தொண்டையிலே சளி கட்டி கொண்டிருக்கிறது. எவ்வளவு மோசமான சளி கட்டி கொண்டிருந்தாலும், என்ன மருந்து எடுத்துக்கொண்டிருந்தாலும் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். அன்பு மருத்துவமனையில அந்த கொரோனா காலத்துல அன்பு மருத்துவமனை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கொரோனா மருத்துவமனையாக இருந்தது. அப்பொழுது இந்த கொரோனாவினாலே அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களை அங்கே அனுமதித்து அவர்களுக்கு பல நேரங்களில் ரெம்டெசிவிர் கொடுத்து கொண்டிருந்தவர்கள், வெண்டிலேட்டரில் இருந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் துணை மருந்தாக இந்த கோரோவை கொடுத்து 100 பேர் அட்மிட் ஆகும், 100 பேரையும் காப்பாற்றிய பெருமை இந்த சித்தர்களுடைய படைப்பாகிய கோரோவுக்கு இருக்கிறது. அதை அன்பு மருத்துவமனை மக்களுக்கு கிடைக்க வைத்ததிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ தொண்டையில் கட்டுகிற சளியை, கபத்தை அகற்றுவதற்கு 2 மருந்துகள். ஒன்று டான்ஸ் என்கின்ற கேப்சூல், அதை தேனிலை குழைத்து சாப்பிட வேண்டும். அது டான்சிலிட்டிஸும், வளர்ந்திருக்கிற டான்சிலையும் அது குணப்படுத்தி விடும், அடினாய்டையும் அது குணப்படுத்தி விடும். சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக முத்தி இருந்தால், இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தால் பரங்கி ரசாயனத்தை உடன் சேர்த்து கொடுப்போம். இதுக்குரிய பிணிகளுக்கெல்லாம் நீங்க மருந்தாக பெற வேண்டும் என்றால் மருத்துவரை கலந்து ஆலோசித்து பெறுவதுதான் நல்லது. மற்றபடி நீங்கள் வெறும் சளி இருக்கிறது என்றால், தொண்டையில சளி கட்டி கொண்டிருக்கிறது என்றால் கோரோவையும் டான்ஸையும் தைரியமாக வாங்கி பயன்படுத்தலாம். எந்த சைடு எஃபெக்டும் வராது, நன்மை மட்டுமே விளையும். அது சித்தர்கள் நமக்கு தந்த வரம். நலமுடன் பல்லாண்டு சித்தர்கள் அருளால் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.